6 மாதத்தில் ஆட்சி கவிழுமா? திமுகவின் திட்டம் என்ன? அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்த தாவேகா அரசு 5 மணி நேரத்தில் வெளியே வந்து மாஸ் காட்டிய திமுக. திமுக எம்எல்ஏக்களை போலீஸை வைத்து கட்சியில் சேர்க்க பார்க்கிறதா தாவேகா அரசு? தொடர்ந்து கைது செய்யப்படும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மிரட்டி பார்க்கிறதா விஜய் அரசு? புகார் கொடுத்த பெண்களின் வீடியோக்களை பார்த்தாரா விஜய் அண்ணா? சவுக்கு சங்கரை எப்போது கைது செய்வீர்கள்? பெண் இன்ஸ்பெக்டரின் கணவர் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. இதுதான் பெண்கள் பாதுகாப்பா? அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கப்பட்டுள்ளது. தாவேகா பெண் வழக்கறிஞர் பகீர் புகார். இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் வீடியோ ஆதாரங்களோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ திமுகவுடைய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வீட்டிலே வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க. ஏன்டா இந்த விஜயை தொட்டோம், எதுக்குடா இந்த விஜயை பகச்சிக்கிட்டோம் நீ அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் நொந்து சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ் டைலாக் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இந்த மாஸ் டைலாக் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. டைலாக் முடியல, அதுக்குள்ளே மனுஷன் வெளில வந்துட்டாப்புல. கூட்டு போய் விசாரணைன்னு கூட்டு போனாங்க. ஆனால் மனுஷன் வெளியில் வந்து மாஸ் காட்டி விட்டாரு. என்ன உள்ளே கூட்டு போய் கைது செஞ்சாங்க. கைது செய்ய போன இடத்துல போலீஸை வச்சு எனக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க. நீங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யணும், ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால வந்து சேரணும்னு சொல்லி எனக்கு போலீஸை வச்சு என்னை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் அராஜகம் பண்ணாலும் திமுக விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி மனுஷன் வேற லெவலில் ஆட்டம் காட்டாப்புல. இவங்க என்னெல்லாம் கேம் ஆடணும்னு நினச்சாங்களோ அந்த கேம் அப்படியே அவங்க பக்கம் திருப்பி விடக்கூடிய அளவுக்கு ஒரு அதிரடி ஆட்டத்தை இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் செஞ்சிருக்கிறாரு. சரி, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அப்படியே அவர் என்னதான் செஞ்சிட்டாரு? ஏன் அவரை கைது செஞ்சாங்க? ஏதாவது சட்ட ஒழுங்குக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி, சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிட்டாரா? இல்லை பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது அத்துமீறிட்டாரா அப்படின்னா நோ. பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் நாங்களாம் ஒன்றுமே செய்ய மாட்டோம். இந்த ஆலந்தூரில் ஒரு தாவேக்காவுடைய ஒரு நிர்வாகி ஒருத்தர் ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஒரு வீட்டில் போயிட்டு கணவர் இல்லாத ஒரு பெண்ணோட வீட்டில் போய் பாலியல் அத்துமீறல் செஞ்சார். அந்த பெண் போலீஸில் போய் புகார் கொடுத்தாங்க, கட்சியை விட்டு நீக்கினாங்க. இன்றைக்கி பார்த்தா தாவேக்கா கூட்டத்தில் அவர் உட்காந்துருக்கிறாரு. அந்த தாவேக்கா நிர்வாகி பேர் வேம்புலி பார்த்தா இன்றைக்கி தாவேக்காவுடைய கூட்டத்தில் அவர் வந்து கலந்துக்கிறாரு. அப்போ பெண்கள் சம்மந்தமாக ஏதாவது நீ செஞ்சிட்டியா? அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அதெல்லாம் நான் ஒன்றுமே ஒன்று அரசுலாம் பண்ண மாட்டேன், ஒன்றும் இல்லை. புகார் கொடுக்க ஃபார்மாலிட்டி அது பக்கம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. அனிதா ராதாகிருஷ்ணன் போதை சம்பந்தமான வழக்கு ஏதாவது ஒரு மேலே புகாரில் இருக்கா? நோ. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன் போதை புகாரில் அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம். ஒரு செல்ஃபோனில் என்னத்தையோ பவுடர் வச்சு கிரெடிட் கார்டில் வச்சுக்கிட்டு அது என்ன பவுடர், அது போதை பொருளான்னு சொல்லி இன்னும் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வரல. அடிப்படை விசாரணை கூட அவர்கிட்ட நடத்தப்படலை. அவர் அமைச்சர் பொறுப்பில் வச்சிருக்கணுமே, ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி போதைப் பொருளை கையாளக்கூடாது. அப்போ அடிப்படை விசாரணையாச்சும் எதை நடக்கணுமா? இது எதுவுமே செய்ய மாட்டோம். போதைப் பொருளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க, அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் என்னதாங்க செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சர் விஜயை ஒருமையில் பேசிட்டாரு, அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. அவதூறாக பேசுறதை பற்றி யார் பாடம் எடுக்கிறது பாரு. அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறாங்களாம். அதாவது மேட்ரு என்னென்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து திருச்செந்தூர், தூத்துக்குடி பாதை திருச்செந்தூர் தொகுதியோட ஒரு எம்எல்ஏ. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஆத்தூரில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் அவர் பேசுகிறாரு. சட்டசபையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்விகள் கேட்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் விஜய் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகளை பற்றி சொல்கிறாரு. அவர் ஒன்றும் பொய்யா சொல்லி அதை நாங்கள் நடந்துச்சு 3 நாளைக்கு இப்படியே உட்காந்துட்டு இருந்தார், இதை பற்றி குறிப்பிட்டு காட்டுறாரு. அப்போ விஜய் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. ஏங்க, நான் ஒரு வியாபாரிங்க, ஒரு வியாபாரிக்கு ஒருத்தனோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அனிதா ராதாகிருஷ்ணன் சூப்பராக சொல்கிறாரு. ஒருத்தனோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், வரவன் கடன் வாங்க வரானா இல்லை பணம் கொண்டு வரானான்றது எனக்கு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அவரோட முகத்தை நான் சட்டசபையில் பார்த்தேன். அவரோட முகம் எப்படி இருந்துச்சுன்னா, நான்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஆள்ரா, என்னை பார்த்து இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்களே, நான் இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவேன், நடிகைகளோட ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தவன்டா நான், என்ன பிடிச்சி இந்த வம்பளை இழுத்து விட்டீங்களாடான்னு சொல்லி இவரோட மைண்ட் வாய்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். இதுக்காக இந்த கைது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதை சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது சொல்கிறாங்கன்னா, அவர் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டாரு, அந்த பர்த்டே சம்மந்தமான அந்த ஃபோட்டோக்கள்லாம் பதிவிட்டு ஆளுக்கு அவங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. நம்ம அதில் எதுவுமே தலையிடலை. ஓகே, அடுத்து முதலமைச்சர் ஒருமையில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருமையில் ஃபஸ்ட்டு சட்டப்படி
ஒருமையில் ஒருத்தர் பேசுறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருமையில் பேசுறது ஏற்புடையதும் இல்லை. சரி, ஒருமையில் என்ன பேசிட்டார் அப்படிங்கும் போது இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் வந்து தீர்மானம் கொண்டு அவர் எல்லா இடங்களையும் முதலமைச்சர்னு சொல்லும் போது அவர் இவர் மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு இடத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, இவன் ஒரு தீர்மானம் கொண்டு வரான், இவன் ஒரு தீர்மானம் இந்த காவிரி சம்பந்தமாக மேகதாது அணையா ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரான். உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று பண்ணார். உடனடியாக அந்த தீர்மானத்தில் அந்த ஆன்சர் சேர்க்கப்பட்டது அப்படி சொல்லி அந்த நடந்த நிகழ்வுகளை சொல்லும்போது, என்னடா இவன் முழிக்கிறான், என்னடா நம்ம என்னவோ கொண்டு வந்தோம், இவன் பார்த்தா அது ஏழாவடம் ஐடியாலாம் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி அது ஒரு மொழி வட்டார வழக்கு. அந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த தொகுதியில் ஒரு வட்டார வழக்கு மொழி அது. அந்த மாதிரி எல்லாம் அவர் 2 பேரையும் தான் அவன் சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு பேச்சு ஃப்ளோவில் சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை முதலமைச்சர் ஒருமையில் பேசிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி வேகமாக வந்து அவரை கைது செய்யக்கூடிய ஒரு வேலைகளில் இந்த இடத்துல ஈடுபட்டாங்க. இல்லை நம்ம என்ன செய்கிறோம், அவ்வளோ வேகமாக வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வேகமாக வந்து கைது செய்கிறீங்களே, ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் நிற்குமா? அந்த கேஸ் ஒருத்தர் ஒருமையில் பேசிட்டாரு அப்படின்ற அடிப்படையில் அந்த கேஸ் எங்கேயா நிற்குமா? அல்லது அவர் அவதூறாக பேசினார்னா அவர் அவதூறு அந்த அளவுக்குன்னா அவர் அவதூறாக பேசி உங்கள் கட்சியில் பேசக்கூடிய அளவுக்கு அவர் அவதூறாகவும் பேசிடல. ஒருமையில் பேசினா அந்த கேஸே நிற்காது. ஆனால் எதுவுமே தெரியாமல் நாங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சீன் காட்டுறதுக்காக எடுத்தாங்க. இந்த போனார் 5 மணி நேரம் விசாரணை கொண்டு போய் உட்கார வச்சாங்க. 5 மணி நேரத்தில் ஜாமீனில் வந்து வெளியில் காட்டி ஒட்டுமொத்தமாக அந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி ஏரியாவில் பெரிய ஒரு மாசை காட்டிட்டு வந்துட்டார். சரி, நீங்கள் அவ்வளோ சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னா இந்த சட்டம் செய்ய வேண்டிய கடமையை கொண்டு போய் ஆதவர்ஜுனாவோட போய் நீங்கள் செஞ்சுருக்கணும். ஆதவர்ஜுனா இதுக்கு முன்னாடி தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இல்லையா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து முட்டாள் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். முட்டாள் முதலமைச்சர் இங்கே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை 2 தடவையோ 3 தடவையோ ஒரு மேடையில் ஆதவர்ஜுனா அந்த இடத்துல பேசுகிறாரு. அப்போ அப்பேற்பட்ட வார்த்தையை பயன்படுத்தும் போது அதெல்லாம் உங்களுக்கு அவதூறா தெரியல. அந்த பழைய விஷயத்தை இப்போ நோண்டி எடுத்து இப்போ கைது செய்ய வேண்டியதுனே இல்லை. இப்போ ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்காருல்ல, தொடர்ந்து அவதூறா மட்டுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் போயிட்டு 2 வயது குழந்தைய ஒரு திமுக நிர்வாகி ரேப் பண்ணிட்டான், கற்பழிச்சிட்டான், பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டான்னு சொல்லி சட்டமன்றத்தில் அவதூறா பேசினாரு. சபாநாயகர் உடனடியாக தடுத்து நிறுத்தி இது அவதூறான ஒரு வார்த்தை, இதுக்கு என்ன ஒரு ஆதாரம், இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செஞ்சதுன்னு சொல்லி சபாநாயகர் கேள்வி கேட்டுறாரு. கடைசி வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் பதில் சொல்ல முடியல. அப்போ அவதூறான பேசக்கூடிய ஆதவர்ஜுனா மேலே இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன் இப்போ ஆதவர்ஜுனா அவதூறா பேசலையா? இப்போ அந்த பல கட்சிகள் இருந்து எல்லாரையும் கொண்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து இந்த கட்சியில் சேர்த்தீங்களே, அந்த மேடைக்கு திமுகவுக்கும் துளியளவு சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த மேடையில் உட்காந்துட்டு கரூர் சம்பந்தமான ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு இருக்கு. அந்த கரூர் சம்பந்தமான வழக்கை எடுத்து மு க ஸ்டாலின் தான் போலீஸை வச்சு கரூர் மக்களை கொலை செஞ்சாரு, கொன்னு குவிச்சாரு அப்படின்ற ஒரு அபாண்டமான வார்த்தையை ஆதவர்ஜுனா பேசுறாரு. அப்போ இப்படி அபாண்டமான அவதூறான கருத்துக்கள் பேசும்போது நீங்கள் சட்டம் தன் கடமையை செய்யும், விஜய் அண்ணா யாரையுமே சும்மா விட மாட்டார் அப்படின்னா முதல் நீங்கள் பிடிச்சி போட வேண்டிய ஆதவர்ஜுனா மேலே இந்த நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இவங்க செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் இப்போ மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கேஸ் கரூர் சம்பந்தமான கேஸ் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் குற்றவாளிகளாக யாரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே தாவேகாவை சேர்ந்தவங்க தான். இவங்க மேலே குற்றம், இவங்க லேட்டாக வந்தது குற்றம், இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மேடையில் போயிட்டு திமுக தான் இந்த மாதிரி செஞ்சது, மு க ஸ்டாலின் போலீஸை வச்சு கொண்டு குவிச்சாருன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சரையும் ஒரு காவல்துறையுமே இப்படி அவதூறாக பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துறாங்க. அடுத்தடுத்த சம்பவங்கள் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் நியாயப்படி நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் முதல் ஆதவர்ஜுனாலேருந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கணும். அல்லது சிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருக்கார் இல்லையா, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். சிடிஆர் நிர்மல்குமார் இதே எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக எம்எல்ஏ பார்த்து சொல்லும் போது, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் வந்து ஒரு ரவுடி, இவர் வந்து ஒரு கேவலமான ஒரு நபர், இது சட்ட ஒழுங்கு சீர்கட்டுறதுக்கு தென் தமிழகத்தில் 20 வருஷமா சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் தான் காரணம். பல இடங்களில் கட்ட பஞ்சாயத்து செஞ்சுட்டு இருக்கிறாரு, நில அபகரிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான இப்படி அவதூறான கருத்துக்கள் பேசுகிறார் சிடிஆர் நிர்மல்குமார். அங்கேயுமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆதவர்ஜுனா மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இங்கே வந்து முதலமைச்சர் ஒருமையில் பேசிட்டாரு அப்படி இப்படி சொல்லி இல்லாத பொல்லாத காரணம் அந்த கேஸ் நிற்காதுன்னு தெரியும். ஆனாலும் என்னன்னா இது மூலயமா ஒரு மிரட்டல் கொடுக்க பார்க்குறாங்க, எங்களுக்கு எதிராக யாரும் பேசிடவே கூடாது. இதுக்கு முன்னாடி மாரிதாஸை கைது செஞ்சாங்க, மாரிதாஸ் கைதுலையுமே தெரியாது நிற்காத கேஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும். என்னன்னா ஒரு கைது செஞ்சுட்டா அதுக்கடுத்து யாரும் பேசுறதுக்கு முன் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல், ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா, ட்விட்டர் பேஜில் யாரெல்லாம் தாவேகாவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ, தாவேகாவுக்கு எதிராக கருத்துக்கள் எழுதுறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை ஃபுல்லாக எழுதுனாங்க. ஒரு 20-25 பேரோட லிஸ்ட் எழுதி
சைபர் கிரைம் மூலியமா விசாரிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. என்னன்னா ஒரு அச்சுறுத்தல், நம்ம ஆட்சி பொறுப்பில் வந்துட்டாங்களே, பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்களோ, நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி மிரட்டல் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த உருட்டல் மிரட்டல் இதுக்கெல்லாம் யாருமே பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தம். இப்போ அடுத்து இந்த உருட்டல் எங்கே போயிருச்சுன்னா, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்கள் மேலே இவங்க குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு இளைஞர்கள் வீடியோ போடுறாங்க. இன்னைக்கு திமுக சார்பிலேருந்து ஜென்சி இளைஞர் அணின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அவங்களாம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா, அவங்கள குறி வைக்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு ஒரு பையன் ஒருத்தர் கைது செஞ்சிருக்கிறாங்க. சரண் நினைக்கிறான் அவர் பேர். அவர் இன்ஸ்டாகிராமில் அது மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டுருப்பாரு. அவரை கைது செஞ்சாங்க. என்ன காரணம், எதனால் கைது செஞ்சாங்கன்ற விவரம் கூட தெரிய வரல. அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக தீர விசாரிக்கும் போது தாவேகாவை சேர்ந்த ஒரு 4 பெண்கள் புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் சரண் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அந்த புகார் கொடுத்தாங்கல்ல, அந்த பெண்களுடைய புகார் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் எங்களை பாடி ஷேமிங் பண்ணிட்டாரு, எங்களை தரக்குறைவாக பேசிட்டாரு, அப்படி இப்படின்னு இவங்க அந்த புகார் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த புகார் கொடுக்கக்கூடிய பெண்களும் இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ போடக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அந்த பெண்களும் ரொம்ப மோசமாக பேசுறதா தான் ஈடுபட்டிருக்காங்க. பிக் பாஸ் ஜூலி சம்பந்தமாக, இது மாதிரி திமுகவுக்கு சாதகமாக யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்களெல்லாம் பற்றி இந்த பெண்களுமே தரக்குறைவாக அவங்களுடைய உடல் அங்கங்களை அசிங்கமாக பேசி அவங்களுடைய பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி, அவங்கள ரொம்ப இழிவாக பேசுகிற மாதிரி பல வீடியோக்கள் இந்த பெண்களுமே பேசினவங்க தான். இவங்க ஒன்றும் யோகேஷ் சிகாமணிகள் கிடையாது. புகார் கொடுக்குற இவங்க யோகேஷ் சிகாமணி இல்லை. என்னன்னா, எங்களுக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல். என்னன்னா, இந்த சமீபத்தில் இந்த அமைச்சர் சரத்குமார், அவர் அந்த பவுடர் சம்பந்தமான அந்த மேட்டர் வந்துச்சு இல்லையா, அந்த சரத்குமாரோட கூட படிச்சவர் தான் இந்த சரண். அப்போ அவரோட நட்பு வட்டாரத்தில் இருக்க யாரோ தான் இந்த வீடியோ எடுத்து வெளியில் விட்டுருக்க முடியும்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ இவர் கூட படித்தாரு, இவர் தான் இந்த வீடியோ எடுத்து விட்டுருப்பாரோ அப்படின்ற ஒரு பெயர் அங்கே அவங்க சொல்லப்பட்டது. அதுக்காக இவர் ஒரு அச்சுறுத்தக்கூடிய வேலையில் யாருமே இன்னைக்கு எனக்கு எதிராக பேசிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் பாஜக இத்தனை ஆண்டு காலமாக என்ன செஞ்சாங்களோ அதை இன்னைக்கு புதுசாக இவங்க தமிழ்நாட்டில் செய்ய வராங்க. அவ்வளோதான். நீங்கள் யோகேஷ் சிகாமணியாக இருந்தால் போய் சவுக்கு சங்கரை நேரம் கைது செஞ்சுருக்கணும். ஒரு பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பற்றி சவுக்கு சங்கர் அவ்வளோ ஆபாசமாக அசிங்கமாக பேசுகிறாரு. இது ஃபஸ்ட்டு பழைய கேஸ் இல்லை, நான் சொல்கிற புது கேஸு. ஃபஸ்ட்டு பெண் காவல் அதிகாரிகள் அவங்க அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக மேலதிகாரிகள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லி எப்படி கொச்சையாக பேசினாரோ, ஜட்ஜுடைய நீதிபதிகளுடைய வீடுகளில் வேலை செய்யக்கூடிய விதவை பெண்கள்லாம் நீதிபதியோட தவறாக நடந்துப்பாங்கன்னு சொல்லி எப்படி கொச்சையாக பேசினாரோ, அந்த மாதிரி இப்போ மீண்டும் சவுக்கு சங்கர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டரை அவங்களோட மென்ஷன் பண்ணி இந்த பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் பண்ணாங்க சொல்லி ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கிறாரு. அவங்களுடைய கணவர் போய் கமிஷன் ஆஃபீஸில் போய் புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக பேசுகிறாரு, இவர் மேலே நடவடிக்கை எடுத்தாகணும், அவரோட ட்விட்டர் பக்கத்தை முடக்கி ஆகணும், தொடர்ந்து இது மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. இவர் சவுக்கு சங்கர் பேசின பேச்சால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் யாரும் வெளியில் தலையை காட்ட முடியல, அவ்வளோ ஒரு ஆபாசமாக அவதூறாக பேசி வச்சிருக்கிறாரு. எனக்கு படிக்கக்கூடிய பெண்கள் படிக்கக்கூடிய பசங்க இருக்கிறாங்க, அவங்க இப்போ காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, காலேஜுக்கு போகிறதுக்கு அவமானப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி ஒரு பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. சிங்கப்பெண் அதிரடி படை கொண்டு வந்துட்டோம், அப்படி இப்படின்னு பில்டப். 717 ஒயின் ஷாப்பை மூடிட்டோம், எதையும் மூடின மாதிரிலாம் இல்லை. அதுக்கான லிஸ்ட்டு டேட்டா டேட்டா கிடையாது. ஒயின் ஷாப்பை மூடிட்டோம், சிங்கப்பெண் கொண்டு வந்துட்டோம், எல்லாம் விளம்பரம் ரீல்ஸுக்கு உபயோகப்படுமே தவிர அதனால் ப்ராக்டிக்கல் என்ன, நடைமுறையில் அதனால் என்ன செஞ்சு கழிச்சிங்க அப்படின்னா இவங்களால் எதுவுமே செய்ய முடியல. இங்கே ஒரு பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய கணவர் போய் புகார் கொடுத்தோம் கைது செய்யப்பட முடியாமல் ஒரு நிலைமையில தான் இவங்க இன்னைக்கு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, போலீஸ் பக்கம் ஒரு பக்கம் போனோம்னா அடுத்து வழக்கறிஞர் சம்பந்தமான பிரச்சனை. அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறது, அரசு சார்பில் அரசு வழக்கறிஞர் நியமிப்பாங்க இல்லையா, அந்த அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறதுல பல்வேறுபட்ட லஞ்ச லாவணியங்கள் இங்கே கைமாறி இருக்குன்னு சொல்லி வேற யாரும் சொல்லல, நம்ம சொல்லலை, திமுக சொல்லலை, ஊடகங்கள் சொல்லலை, தாவேகாவுடைய வழக்கறிஞர் சொல்கிறாங்க. தாவேகாவுடைய வழக்கறிஞர் பிரிவில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானசௌந்தரின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அரசு வழக்கறிஞராக அதுக்கான முயற்சிகள் செய்யும்போது தனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிரும், தன்னோட திறமைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிரும் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா யாருக்கோ அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்படுறாங்க, ஞானசௌந்தரி நியமிக்கப்படலை. அப்புறம் இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஆய்வு செஞ்சு தேடி பார்க்கும்போது தாவேகா கட்சியில் யாரெல்லாம் மாவட்ட செயலாளராக இருக்காங்களோ, தாவேகா கட்சியில் யாரெல்லாம் அமைச்சராக இருந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டது. இதுக்காக 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சங்கள் பெறப்பட்டது. இன்னும் சில செய்திகளில் 80 லட்சம் வரைக்கும் லஞ்சங்கள் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி ஞானசௌந்தரி புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கறது வெளியாள் இல்லை, தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க. இந்த ஊழலுக்கு எதிராக தானே விஜய் அண்ணா வந்தார், இந்த லஞ்சங்களுக்கு எதிராக தானே விஜய் அண்ணா வந்தார். ஆனால் அவங்களுடைய கட்சியிலே இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அரசு வழக்கறிஞர் நியமிக்க வேண்டிய இடத்துல போய் இவ்வளோ பெரிய ஊழல்களும் லஞ்சங்களும் நடந்துகிட்டு இருக்கு, இது என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலன்னு சொல்லி இன்னைக்கு அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர்
போய் புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த அளவில் லட்சணங்கள் இருக்கு. போய் அங்கே போய் சாட்டையை போய் சொல்லிட்டு போயிடுவாரா? அங்கே போய் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாரா? இந்த நேற்று வரைக்கும் எல்லா ஊழல் வழக்குகள், இடி கேஸு, லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸு, எல்லா கேஸும் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், சிஎம் விஜயபாஸ்கர் எல்லாரையுமே பிடிச்சி இன்னைக்கு வாஷிங் மிஷினில் போய் கட்சியில் சேர்த்துக்கிட்ட இவங்க சொந்த கட்சியில் நடக்கக்கூடிய இந்த இதையாக போய் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதெல்லாம் எதுவுமே இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய போக்கு என்னன்னா, வெறும் அந்த இன்ஸ்டாகிராம், இந்த ரீல்ஸு, இந்த பேட்டர்னில் ஒரு அரசியல் செஞ்சு தன்னுடைய ஆட்சிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதான் கவனம் செலுத்துவாங்களே தவிர, இவங்களுக்கு மக்கள் பற்றின கவலையோ, இங்கே சட்ட ஒழுங்கு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைக்கான கவலையோ எதுவுமே இவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் திமுக இனி ஆக்டிவ் மோடுக்கு வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வெறும் கைது செஞ்சுட்டு போனாங்க. ஏன்னா அந்த கைது நடக்கிற வேண்டத்தில் தான் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து குறி வச்சுட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வந்து ஆளுங்களை விட்டு ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு வந்து பேரம் பேசுறாரு, 30 கோடி ரூபா பேரம் பேசுனார் சொல்லி பயங்கரமான பில்டப் கொடுத்து செய்திகள் போட்டுருந்தாங்க. போலீஸுடைய வாக்குமூலம் வேற மாதிரி இருக்கு. போலீஸுடைய வாக்குமூலத்தில் அங்கே திருநாவுக்கரசன்ற தனிப்பட்ட நபர் சொல்லப்பட்டதாக வருது. ஆனால் ஊடகங்கள் இதில் செந்தில் பாலாஜியை சம்மந்தம் இல்லாமல் உள்ளே எடுத்து ஆளாளுக்கு ஒரு செய்திகளை இன்னைக்கு வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட செய்திகள் வர நேரத்தில் இதை வந்து ஹைப் பண்ணி திமுக வந்து நம்மளை விலை கொடுத்து வாங்க பார்க்குது, ஆட்சியை கவிழ்க்க பார்க்குதுன்னு சொல்லி இந்த செய்தியை பெருசாக்கி இவங்க ஒரு குதிரை பேரை நடத்துகிறாங்க இல்லையா, அதை மூடி மறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதுக்கான செயல் திட்டம் தீட்டுறாங்க. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அதெல்லாம் சேர்த்து அடித்து காலி பண்ணியிருக்கிறாரு. என்ன விசாரணைன்னு கூட்டு போனாங்க, முதலமைச்சர் ஒருமையில பேசிட்டேன்னு சொல்லி விசாரணை கூட்டு போனாங்க. அங்கே 5 மணி நேரம் விசாரணை நடந்தது. உயர் காவல் அதிகாரிகள் வந்தாங்க, வந்து என்னை கட்டாயப்படுத்துறாங்க, நீங்கள் ராஜினாமா செய்யணும், நீங்கள் உங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால வந்து சேரணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி மிரட்டி வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருடைய மிரட்டலுக்கும் எதுக்கும் நான் பயப்பட போகிறது கிடையாது, நான் திமுக என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அடித்து நவுத்தி இருக்கிறாரு. இவங்க எதெல்லாம் அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்துக்கிறாங்களோ அவன் பொருளே பிடிங்க அவனே போடுற ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மனசை சும்மா அடித்து காலி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். கூடவே அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறது என்னன்னா, இந்த ஆட்சி 6 மாதங்கள் நீடிக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி 6 மாசத்துல நீடிக்காது, நீடிக்கவும் விடமாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இனி இந்த தாவேக ஆட்சி சம்பந்தமாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சம்பந்தமாக, அவங்களுடைய அமைச்சருடைய அத்துமீறல் சம்பந்தமாகவும் திமுக அடுத்தடுத்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்ன யூஸ் பண்ண போகிறாங்க, திமுக அவங்க ஆட்டத்தை எதிர்க்கட்சியாக இருந்தால் அவங்களுடைய ஆட்டத்தை எப்படிலாம் ஆரம்பிக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.